எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச 2025 சம்மர் ஸ்லாம் டே 1ல் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம்மர் ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண உடனே ஆளை வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜே ஊசோ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே பிரான் பிரேக்கர் அண்ட் பிரான்சன் ரீட் உள்ளே வராங்க. அந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு டாக் டீம் மேட்சை வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்லாமில் மேட்சை கிக் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச்சு. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் செத்ராலன்ஸ் இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருந்துச்சு. ஸோ டபிள்யூ பொறுத்த வரைக்கும் செத்ராலன்ஸுக்கு இன்ஜூரியா இல்லை இன்ஜூரி இல்லையா, ஸோ டபிள்யூ ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்தோடைய செத்ராலன்ஸோட இன்ஜூரியை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ ஒருவேளை செத்ராலன்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் கலந்துட்டு இருந்தார் அப்படின்னா இந்த மேட்சை உண்மையிலே ஒரு மெயின் ஈவெண்ட் மேட்சாக வச்சிருந்துருப்பாங்க. செத்ராலன்ஸ் இல்லாதனால இந்த மேட்சை ஒரு டாக் டீம் மேட்சாக வச்சு ஸோ கிக் ஆஃபில் மேட்சாக வச்சுட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச்சு. ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், ஜே ஊசோவாக இருக்கட்டும், பிரான் பிரேக்கர்லாம் வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணார். இந்த மேட்சை தரமாக வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ கொண்டு போனாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் அந்த ரிங் சைட்லையா இருக்கட்டும், ரோமன் ரெயின்ஸும் அந்த ரிங் சைடில் போயிட்டு அந்த ஸ்பியர் போடுறது, ஸோ அதெல்லாம் தாறுமாறாக இருந்துச்சு. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமையான ஒரு மேட்சாக இருந்துச்சு. ஒருவேளை இந்த மேட்ச்சில் செத்ராலன்ஸோட இன்வால்மெண்ட் இருக்குமோ, இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸோட ஸ்டேபிளில் புதுசாக ஒருத்தர் கூட ஆட் ஆகலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ரூமர் இருந்தாலும் இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜே ஊசோ ரொம்பவே க்ளீனாக பிரான்சன் ரீட் அண்ட் பிரான் பிரேக்கரை பீட் பண்ணி ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜே ஊசோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரகூல் ராட்ரிகஸ் அண்ட் ராக்ஸின் ஃபெரேஸ் வெர்சஸ் சார்லட் ஃபிளேர் அண்ட் அலெக்சா பிளஸ்க்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அலெக்சா பிளஸாக இருக்கட்டும், சார்லட் ஃபிளேராக இருக்கட்டும், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரகூல் ராட்ரிகஸ்லாம் ஒரு தாறுமாறான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அலெக்சா பிளஸையும் சார்லட் ஃபிளேரையும் டாக் டீமாக போடும்போதே கண்டிப்பாக அவங்க சாம்பியன் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க எவல்யூஷன் பேப்பர் வியூலே அவங்க சாம்பியன் ஆகிருக்க வேண்டியது. ஸோ அது கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த மேட்ச் நல்லா போகுது. ஃபைனலி சார்லட் ஃபிளேர் அண்ட் அலெக்சா பிளஸ் ரகூல் ராட்ரிகஸ் அண்ட் ராக்ஸின் ஃபெரேஸை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃபிளேர் அண்ட் அலெக்சா பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ உமன்ஸ் டாக் டீம் சாம்பியனை வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட கிளம்புறாங்க. உடனே அதே இடத்துல சாமி ஜெயின் வர்சஸ் கேரியன் கிராஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேரியன் கிராஸ் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினை பீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக சாமி ஜெயின் கேரியன் கிராஸை பீட் பண்ணுறதுக்காக தான் இந்த மேட்சை சம்மர் ஸ்லாமில் வச்சாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மேட்ச் நல்லா போகுது. ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்லெட்லாம் உள்ள வந்து நடுவில் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை குழப்புற மாதிரி ஒரு சில விஷயம் பண்ணாலும் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் கேரியன் கிராஸை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட கிளம்புறாரு. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டாட்டன் வர்சஸ் ஜேட் கார்கில்கான ஸோ டபிள்யூ உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் டிஃபனி ஸ்டாட்டனை பீட் பண்ணி நியூ உமன் சாம்பியன் வின் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலும் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணாங்க. ஸோ என்னதான் இந்த மேட்ச் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் ஜேட் கார்கில் ஏதோ ஒரு சில மூவை மட்டுமே வச்சு இந்த மேட்சை கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க டபிள்யூக்கு வந்ததுலேருந்தே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மூவ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பயன்படுத்துகிறாங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல மேட்சாக போகுது. ஸோ ஃபைனலி இந்த மேட்ச்சில் நம்ம யாருமே எதிர்பாராத விதமாக டிஃபனி ஸ்டாட்டன் ஜேட் கார்கில் ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி ஸோ அவங்களோட டபிள்யூ உமன் சாம்பியனை டிஃபனி ஸ்டாட்டனே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் அண்ட் ட்ரூ மேக்கின்டயர் வர்சஸ் ஜெல்லி ரோல் அண்ட்
ராண்டி ஓட்டனுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல மேட்சாக இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் ஒரு செலிபிரிட்டி மேட்ச். இந்த மேட்ச் எப்படா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். உண்மையிலே இந்த மேட்ச் ஒரு தாறுமாறான ஒரு மேட்சாக இருந்துச்சு. ராண்டி ஓட்டனாக இருக்கட்டும், ட்ரூ மேக்கின்டையராக இருக்கட்டும், லோகன் பால்லாம் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. ஜெல்லி ரோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டார். ஸோ இந்த மேட்ச்சை உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக கொண்டு போனாங்க. ஸோ ரெண்டு டீமுமே தாறுமாறாக விட்டு கொடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லோகன் பால் அண்ட் ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரோல் அண்ட் ராண்டி ஓட்டனை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் அண்ட் ட்ரூ மேக்கின்டையர் தான் வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோட ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக சம்மர் ஸ்லாம் டே 1ஓட மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்குது. ஸோ மெயின் ஈவெண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் குந்தர் வர்சஸ் சிஎம் பங்குக்கான வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு மேட்சாக இருந்துச்சு. சிஎம் பங்காக இருக்கட்டும், குந்தராக இருக்கட்டும், ரெண்டு பேருமே தாறுமாறாக விட்டு கொடுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா, ஸோ இந்த மேட்ச்சு கடையில் ஏதாச்சும் ஒரு இன்வால்மெண்ட் இருக்குமா அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச் ரொம்பவே க்ளோஸாக வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ரெண்டு பேருமே மாறி மாறி கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டாங்க. ஒரு கட்டத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வின் பண்ணுற அளவுக்கு இந்த மேட்ச் ரொம்பவே க்ளோஸாக போகும். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனை ரீட்டைன் பண்ணுற அளவுக்கு இந்த மேட்ச் ரொம்பவே க்ளோஸாக போதும். ஸோ இந்த மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குந்தரும் சிஎம் பங்கும் அந்த கமாண்ட்ரி டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல குந்தருக்கு அடிபட்டு பயங்கரமாக தலை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஆகிடும். ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி சிஎம் பங்க் பயங்கரமாக டாமினேட் பண்ணி, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் அந்த சமயத்தை பயன்படுத்தி குந்தரை க்ளீனாக பீட் பண்ணி ஸோ நியூ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணதோட ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் எமோஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 10-11 வருஷத்துக்கு கழிச்சு அவர் திரும்ப டபிள்யூக்கு வந்து ஸோ வேர்ல்ட் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதை எமோஷ்னலாக காட்டும் போது அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக செத்ராலன்ஸோட தீம் மியூசிக் ஓடுது. செத்ராலன்ஸும் அதே மாதிரி பால் ஹேமனும் அந்த மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸ் எடுத்துகிட்டு வராங்க. செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்கிங் ஸ்டிக் எடுத்துகிட்டு அவர் நொண்டி வந்து பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ எனக்கு இன்ஜுரி ஆயிருக்கு, நான் கூடிய சீக்கிரம் வந்துட்டு கேஷ் இன் பண்ணி சாம்பியன் ஆவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்ணாலே சொல்லிட்டு அப்படியே திரும்புவார். திரும்பின உடனே செத்ராலன்ஸ் அவரோட கையில் இருந்த அந்த ஸ்டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கீழே போடுறாரு. கீழே போட்ட உடனே சிரிக்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரிஜினல் இன்ஜுரி கிடையாது அப்படின்றது அந்த இடத்துல முடிவாகுது. செத்ராலன்ஸ் மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸ் எடுத்துகிட்டு வராரு. சிஎம் பங்க் அடிக்கிறாரு. ஃபைனலி செத்ராலன்ஸ் அவரோட மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸை கேஷ் இன் பண்ணி சிஎம் பங்கை பீட் பண்ணி நியூ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணதோட ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செத்ராலன்ஸோட டீமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் நைட் 1 வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. ஸோ இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமை பொறுத்த வரைக்கும் நைட் 1 வேற லெவலில் இருந்துச்சு. நைட் 2 எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு செமையான ஒரு மேட்ச். ஃபைனலி செத்ராலன்ஸ் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனோட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு சம்மர் ஸ்லாமை முடிகிறாரு. ஸோ இன்னைக்கு நடந்த சம்மர் ஸ்லாமை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நடந்த சம்மர் ஸ்லாமில் எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் கீழே வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.